ஒரு ஊரில் சேவகன் ஒருவன் திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் அரசனின் சேவகனும் கூட. எனவே போதுமான அளவு வருமானம் வந்து கொண்டு இருந்தது. அவன் அடிப்படை தேவைகளும் அவசர தேவைகளும் நன்றாகவே நிறைவேறி கொண்டிருந்தது. ஒரு நாள் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் அவன் நடந்து கொண்டு இருந்தபோது அங்கிருந்த மரத்தில் ஒரு பூதம், "உனக்கு 7 ஜாடி தங்கம் வேண்டுமா?" என்று கேட்டது. சேவகன் சுற்றுமுற்றும் பார்த்தான். யாரும் தென்படவில்லை. தங்கம் வேண்டுமா என்று கேட்டால் யாராவது வேண்டாம் என்று சொல்வார்களா என நினைத்தான். அடுத்த நொடியே "எனக்கு வேண்டும்" என்றான். "நீ வீடு போய் சேரும் பொழுது அந்த 7 ஜாடி தங்கம் உன் வீட்டில் இருக்கும்" என்று பூதத்தின் குரல் ஒலித்தது. சேவகனுக்கோ நம்பிக்கையே இல்லை. வேகமாக வீட்டுக்கு ஓடினான். வீட்டினுள் நுழைந்ததுமே அங்கே உண்மையாகவே 7 ஜாடிகள் இருப்பதைக் கண்டான். அவனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அவற்றை திறந்து பார்த்தான். அவற்றில் தங்க காசுகள் இருந்தன. 6 ஜாடிகள் நிறைய தங்க காசுகளும் 7வது ஜாடியில் 3/4 பாகம் தங்க காசுகளும் இருந்தன. அந்த 7வது ஜாடியும் நிரப்பினால் மட்டுமே தன் அதிர்ஷ்டம் முழுமையானதாக இருக்கும் என நம்பினான். தன்னிடம் இருந்த வெள்ளி தங்க நகைகளை எல்லாம் உருக்கி தங்க காசுகளாக மாற்றி அந்த 7வது ஜாடியில் அவன் போட்டான். ஆனாலும் அந்த ஜாடி நிரம்பவே இல்லை. தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று தங்க காசுகளாக்கி அந்த 7வது ஜாடியில் போட்ட வண்ணம் இருந்தான். ஆனாலும் அந்த ஜாடி நிரம்பவே இல்லை. மேற்கொண்டு என்ன செய்வது என்று யோசித்தான். தன் வீட்டாரை அரை பட்டினி இருக்க செய்தான். தானும் பட்டினி கிடந்தான். தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் தங்க காசுகளாக மாற்றி அந்த ஜாடியில் போட ஆரம்பித்தான். ஆனாலும் அந்த மர்ம ஜாடி நிரம்பவே இல்லை. அரசனிடம் தான் சேவகன் என்பதால் சம்பளத்தை 2 மடங்காக கூட்டிக் கொடுக்க கேட்டான். குடும்பத்தை நடத்த பணம் போதவில்லை என்று அவன் கேட்டதால் அரசனும் மறுப்பு எதுவும் இல்லாமல் மனம் இறங்கி 2 மடங்கு சம்பளத்தை கொடுக்க ஆரம்பித்தான். அப்படி வந்த சம்பளத்தையும் தங்க காசுகளாக மாற்றி அந்த ஜாடியில் நிரப்பிக்கொண்டே இருந்தான். ஆனாலும் அந்த மர்ம ஜாடி நிரம்பவே இல்லை. இப்படியே பல காலம் செல்ல சேவகனின் நிலைமை படு மோசமாகிக் கொண்டே இருந்தது. இதனை கண்ட அரசன் அவனை அழைத்து, "உனக்கு என்ன ஆயிற்று?" என்று கேட்டார். "இப்போது பெரும் சம்பளத்தில் பாதி சம்பளம் பெறும்பொழுதே நீ சந்தோஷத்துடன் இருந்தாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் மிகுந்த மனச்சோர்வுடனும் மெலிந்தும் காணப்படுகிறாய். வாடிய முகத்துடன் துன்பம் நிறைந்தவனாக ஏன் இருக்கிறாய்? 7 ஜாடி தங்கம் வாங்கி கொண்டாயா என்ன?" என்று அரசர் கேட்டதும் சேவகனுக்கு தூக்கி வாரி போட்டது. தான் இரகசியமாக வைத்திருந்த விஷயத்தை அரசன் எப்படி அறிந்து கொண்டான் என்று எண்ணியவனாக, "அரசே, உங்களுக்கு இந்த செய்தி எப்படி தெரிந்தது?" என்று கேட்டான். அரசனுக்கு விஷயம் விளங்கிவிட்டது. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு மரத்தில் இருக்கும் பூதத்திடமிருந்து பெறும் 7 ஜாடி தங்கம் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு வந்து விடுவார்கள் என்பது உனக்கு தெரியாதா? இதை முன்பே அறிந்திருந்த நான் அவன் என்னிடமும் 7 ஜாடி தங்கம் தர முன் வந்தபோது சிரித்துக்கொண்டே மறுத்துவிட்டேன். அந்த பூதத்தின் செல்வத்தை யாராலும் செலவழிக்க முடியாது. அது மேலும் மேல சேர்க்க வேண்டும் என்ற ஆசையைத்தான் தூண்டும். நிம்மதியாக ஒருவனை வாழ விடாது. அதனால் அந்த பூதத்திடமே அந்த 7 ஜாடிகளை கொண்டு போய் கொடுத்துவிடு. சேவகனுக்கும் புத்தி வந்தது. அவன் உடனடியாக அந்த பூதம் வாழும் மரத்துக்கு அடியில் சென்று, "உன் 7 ஜாடி தங்கம் எனக்கு வேண்டாம். அதை நீயே திரும்ப எடுத்துக்கொள்" என்று கூறினான். "சரி" என்று பூதத்தின் குரலும் கேட்டது. சேவகன் வீடு வந்து பார்த்தபொழுது 7 ஜாடி தங்கமும் மாயமாகி போய்விட்டிருந்தது. 7வது ஜாடியில் அவன் அரும்பாடும் பட்டு சேர்த்து தங்க காசுகளும் அதனோடே சேர்ந்து போய்விட்டது. தான் கஷ்டப்பட்ட சேர்த்த தங்க காசுகளும் அத்தோடு சேர்ந்து போய்விட்டதே என்று எண்ணி வருந்தினான். சிறிது காலத்திற்கு பிறகு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினான். 7 ஜாடி தங்கம் வந்த பின் அவன் மிக சுபிட்சமாக வாழ்ந்து வந்திருக்க வேண்டும். அவன் மட்டுமல்ல, அவன் தலைமுறைகளே வசதியாக வாழ அந்த செல்வம் போதுமானதாக இருந்தது. ஆனால் மாறாக அவனோ வயிற்றுக்கு பட்டினி போட்டு தங்க காசுகளை சேகரித்து வந்தான். எனவே நீங்கள் பணத்திற்கு என்றும் எஜமானாக இருங்கள். பணத்தை உங்கள் எஜமானாக்கினால் அது அந்த சேவகனை படாத பாடு படுத்தியது போல உங்களை பாடாய்படுத்தும் என்பதை மறந்துவிடாதீர்கள்.